This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing Work from Home Opportunity. மொபைல் மட்டும் இருந்தால் போதும், இல்லத்தரசிகள் மாணவர்கள் மாதம் 15,000 மேல் சம்பாதிக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாபில். மேலும் தகவல்களுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அனைத்து தகவல்களையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கண்டங்கத்திரி செடி பற்றி பார்க்க போகிறோம். கண்டங்கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கத்திரி செடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் முள் நிறையா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குது அப்படின்ட்டு. செடி ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், கையில் குத்தும். காய் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த கண்டங்கத்திரி வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வீட்டிலலாம் புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்க சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு தான் இந்த கண்டங்கத்திரியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சளி, ஆஸ்மா, நுரையீரல் பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய பயன்படுத்துவாங்க. ஆனால் நாம் வந்து இதை வந்து அந்த அளவுக்கு மருந்தை பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இது நம்ம கத்திரிக்காய் இருக்குது இல்லையா, அது மாதிரி தான் முள்ளாக இருக்கும். கத்திரியிலையும் நம்ம கத்திரிக்காய் பறித்து போட்டு புளிக்குழம்பாகவே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா தொண்டை அலர்ஜிலாம் இருக்குது இல்லையா, தொண்டை அலர்ஜி, சளி பிரச்சனை, முக்கியமாக சளி பிரச்சனையை வந்து நல்லா தீர்க்கும். அதுக்கு தான் வந்து கண்டங்கத்திரி வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மழை நாளில் இதனுடைய விதை எங்கெங்கெல்லாம் போய் கிடக்குதோ அங்கெல்லாம் நல்லா படர்ந்து முளைஞ்சி கிடக்கும். இதில் இன்னொரு ரகம் இருக்குது, அது இன்னும் வந்து பயங்கரமாக முள்ளாக இருக்கும். அது இதை விட இன்னும் மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது. அது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மேக்ஸிமம் எல்லா வீட்டில் இந்த ரோட்டு ஓரத்துங்கள்லாம் வந்து நிறைய கிடக்கும். இது அந்த காயை பறித்து நம்ம கத்திரிக்காய் மாதிரியே தான் இருக்கும். காயை பறித்து நாம் சாப்பிடலாம். காய் எப்படி இருக்குங்கிறத பின்னாடி வீடியோவில் பாருங்கள், தெரியும். அதேமாரி அதனுடைய கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முத்துனது வந்து நல்லா மஞ்சள்னு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது பழுக்கிறதுக்குள்ளேயே நாம் வந்து கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பச்சை கலர்லேயே பறித்து தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். முள் நிறையா இருக்கும், பார்த்து பறிக்கணும். முள் செடி வந்து நிறையா இருக்குது இதில் முள். இதை சித்த மருத்துவத்தில் பல கூட்டு மருந்து சேர்த்து பயன்படுத்துவாங்க. நாம் இதை குழம்பு தான் வைப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.